இந்த பாட் இந்த இதுங்களை அந்த செராமிக் இந்த இதுங்கெல்லாம் என்ன ரேட் சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்கள், நான் சத்தமாக சொல்லிக்கிறேன் என்னென்ன ரேட்டு. 75 வருதுங்களா? அது இதில் டெராகோட்டா பிராண்ட் இருக்குது. மண் கடாய், அதாவது குழம்பு மாதிரி வச்சுக்கிறது, இது 350 வரும். இந்த ஐட்டம் நம்ம நார்மல் ஜாடினா 275 அந்த மாதிரி ரேட் வரும். நார்மல் இது செராமிக். நார்மல் ஜாடி என்ன சொன்னீங்க? 275. ஆமாம். அங்கே மேலே அங்கே இருக்க டிசைன் பண்ணி ஒயிட்டில் அது இதுதானே? இது தண்ணி பானை. இது வந்து 735 வருது. தண்ணி இருக்குது. மண் அந்த லாஸ்ட்டில் இருக்குது அதெல்லாம். அந்த பாட்டெல்லாம் தண்ணி ஸ்டோரேஜ். ரேட் என்ன அது? 600 வரும். 525 வருது. 525 வருங்களா? இந்த இதெல்லாம் இந்த இது உள்ளே இருக்குங்களா? இந்த இதெல்லாம் 159. கேஜிஸ் 450 வருது. இது செராமிக். இதெல்லாம் அந்த யூஸ் அண்ட் த்ரோ தர்மோகோல் பிளேட்டு 138 வரும். இது 1 நீ கூட வா, நீ சொல்ல ஏன்னா கஸ்டமர் கூப்பிட்டா போகலாம். வா, நம்ம எல்லாம் வீடியோவில் தெரிய போகிற பாட்டி எல்லாம். இது என்ன இது? இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பிளாக் கலர். இது பிளாக் கலர் ஜெல் வந்து 926 வருது. செராமிக். இது செராமிக். செராமிக்ல ரேட் காஸ்ட்லியாக வரும். இது நார்மல் மண் ஜாடி. இது ரேட் கம்மியாக வரும். ஓகே. இதெல்லாம் என்ன ரேட்டு? இந்த மாடல்லாம் வந்து 189 வருது. 189 வருதுங்களா? இந்த டேஸ்னியாக ரேட்டு கூட வரும். இப்போ இதெல்லாம் இந்த குட்டி குட்டியாக இருக்குங்களா? இந்த இதெல்லாம் சும்மா இந்த சின்ன சால்ட் அண்ட் பெப்பர் வச்சுக்கிறது. இது 51 வருது. அவ்வளோதானா? இப்போ இதெல்லாம் என்ன? பாத்ரூம் வேக்கம் ஓட்டுறது. அப்படியே ஷாம் பாட்டில் அந்த மாதிரி டவல் ரிங்கு அந்த மாதிரி யூஸ். இதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் வருது இல்லைங்களா? இதெல்லாம் என்ன ரேட்டு? இது கப் செட்டு. ஆமாம், இது வந்து 428 வருது. கப் செட்டு. இதில் ஓப்பனாக அங்கே வச்சுருக்கீங்களா? அது போய் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வேணாம், அப்படியே செராமிக் கிட்ட போயிடலாம் நம்ம அந்த பாட்டில் இருந்து. இதெல்லாம் பிளேட்ஸ் எல்லாம் அப்படியே செட்டு. இது ஃபுல்லாகவே இந்த செட்டு என்ன விலை? செட்டு வந்து 4300. இது கிளாஸ் எத்தனை வருது இதில் பீசஸ்? இதுலேயே மேலே போட்டிருக்குமே. இதில் போடல. சரி சரி. 22 பீஸ் வரும். ஓகே. இது இது என்ன ரேட்டு போட்டிருக்கு? இது 4300. இது ஓகே. இது என்ன கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும். இது ஃபைபர் ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஓகே. இது ஏர் டைட்டாக இருக்கும். 950 வருது. கிளாஸ் கிடையாது இதெல்லாம். ஃபைபர் அக்கர்லிக். அதே மாதிரி இருக்குமா? அதே ஷைனிங் மெயின்டைன் ஆகுமா? அதே ஷைனிங்கோட தான் இருக்கும். அது ரேட்டு காஸ்ட்லியாக வரும். 950 வரும். 950. அதாவது லஞ்ச் பாக்ஸ் கிளாஸ் ஏர் டைட்டாக இருக்கும். பீஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோவேவ் வைக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் மைக்ரோவேவ்லையும் வைக்கலாம். வைக்கலாம். ஸ்டோரேஜ் ஃப்ரீசர்லையும் வைக்கலாம். பீஸில் வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்படியே எடுத்து நம்ம மைக்ரோவேவில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஏர் டைட்டாக இருக்கும். லஞ்ச் கொண்டு போகலாம் வெளியே. இது என்ன? இது வந்து 404 வருது. இது நைஃப் ஸ்டாண்டு. நைஃப் வைக்கிற ஸ்டாண்டு. ஸ்பைஸ் ரேக்கு கிளாஸில் வருது. இது ரேட்டு வந்து 1620 வருது. கிளாஸ்னால ரேட்டு கூட வரும். ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம். ஓகே. அது அந்த நைஃப் செட் என்ன ரேட்டு? இது நைஃப் செட்டு செராமிக். இது வந்து 805. ஓகே. 805 செராமிக். செராமிக் எப்படி இது கட் பண்ணும்? அது கட் பண்ணும். அப்படிங்களா? இல்லை மேலே மட்டும் செராமிக் இருக்குங்களா? இங்கே இதுதான் வருதுங்களா மெட்டல்? ஆமாம், இதெல்லாமே செராமிக் தான். அதாவது அவுட்டில் மட்டும் செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. செராமிக் கோட்டிங் அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக, ஷார்ப்பாக இருக்கும். இது பீலர் இருக்குல்ல செட். என்ன ரேட் சொன்னீங்க? இது 805. அப்புறம் இதெல்லாமே அந்த ஸ்பைஸ் ரேக் தான். ஆமாம், கிளாஸில் ஸ்பைஸ். என்ன ரேட் இதெல்லாம்? இது ரேட் வந்து இது 317 வருது ரேட்டு. அதெல்லாம் இந்த மாதிரி கிளாஸா? இது சொன்னீங்களே இந்த மாதிரியான இதுங்களா? இது கிளாஸ். இது உடைஞ்சிரும். இது கிளாஸ் தான். ஆமாம், கிளாஸ் தான், ஃபைபர் கிடையாது. இதெல்லாம் இந்த கப்ஸ் எல்லாம் என்ன ரேட் இருக்கும்? இந்த 115 வருது. இது 150. பர்த்டே கிஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு மேட்ஸ்லாம் போட்டு வரும். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். இது என்ன? இது 161. ரொம்ப நல்லா இருக்குது. பிளாக் கலர். இது 182 வருது கிளாஸில். 182. இது இந்த டிரான்ஸ்பரண்ட். இது பீர் மக்கு. பீர் மக்கு 145 வருது. பீர் மக்கு லூமினா பிராண்டு. சும்மா நார்மலாக ரேட் வேணாலும் இருக்குது. நார்மல் ரேட்னா 115 வரும். வேறு ஏதோ ஒரு நேம் இருக்குல்ல அதுக்கு? இதுக்கு வேறு ஏதோ ஒரு நேம் இருக்குது அதுக்கு.
லூமினார் பிராண்டு நேம் லூமினார். இல்லை அந்த பீர் மகுக்குன்னு ஒரு நேம் இருக்குது. அதாவது இது பீர் மகுன்னு சொல்ல மாட்டாங்க. அதை எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ. இது பாருங்க, இது புதுசாக வந்துருக்கு. பெல்லோட வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன பெல் இருக்கு? பெல் எதுவும் தெரியல. பெல்லோட வந்துருக்கு. பேர் மகு 430 வருது. இது பேர் மகு. பீர் மகில் பெல் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன வேண்டிய கிடக்கு தெரியலையே. இது நல்லா இருக்கு. இந்த எவர் சில்வர்லேயே கப் மாதிரி வந்திருக்கா? கப்பு ப்ளஸ் சாசர் பிளேட் ரெண்டுமே செட்டாக வரும். ஓகே ஓகே. 2 பீஸ் செட்டு. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. உடையிற வேலை இல்லை இல்லை? ஆமாம். ஸ்டீல் ரூம் பிடிக்காது. ப்ரைஸ் நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் ஹீட்டு மெயின்டைன் ஆகும்னு நினைக்கிறேன்ல. ஹாட் வந்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஹாட் பேக் இதெல்லாம் வைக்கிறாங்களே வெளியில், தெர்மாக்கோல் கோட்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள கொஞ்ச நேரம் சூடு வந்து ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம். இது ரேட்டு வந்து 398 வருது. 2 பீஸ் செட்டு. கப் செட்டு. இதெல்லாம் வந்து கிளாஸ் பாட்டில். கிளாஸில் வந்து ஃபுல்லாக இது கப்பும் சாசர் 1200 அந்த மாதிரி ரேட் வரும். 200 அந்த மாதிரி ரேட் வரும். இது வந்து 909. 6 கப்பு 6 சாசர் ரெண்டுமே செட்டாக வரும். இவ்வளோதான். ஸ்டார்டிங் வந்து 557லேருந்து இருக்குது கப்பன் சாசர். ஸ்டார்டிங் வந்து 557லேருந்து வருது இல்லை? அதோடைய குவாலிட்டி பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும் ரேட்டு. அது பிராண்டட். அதெல்லாம் மைக்ரோவில் வச்சு ரீஹீட் பண்ணலாம். மைக்ரோவில் வச்சு ஹீட் பண்ணலாம் இல்லை இந்த செராமிக். அதனால இது கொஞ்சம் ரேட் கொடுவா. இது வந்து 500. ஓகே. மைக்ரோவில் வச்சு ரீஹீட் பண்ணிக்கலாம். 500 தான் சொல்கிறீங்க அப்போ கூட? 500 தான் இருக்குது. ஆமாம். காஸ்ட்லியாகவும் இருக்குது. காசுனா அது 1000 to 500 900 இந்த கிளாஸ் எல்லாம் இதெல்லாம் ஃபைபர் அக்கர்லிக் ஜூஸ் ஜேக்கு ப்ளஸ் இது ஆயில் கேன். ஓகே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபைபர் தான் இல்லை? கிளாஸ் கிடையாது. ஆமாம். கிளாஸ் இல்லை, ஃபைபர் உடையாது. இது 496 ஃபைபர்னால. இது ஆயில் டிஸ்பென்சர் 750 வருது. இது என்ன? இது வந்து ஜூஸ். இது ஜூஸ் ஃபுல் பண்ணி வச்சு வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க. டைன் டேபிள் யூஸ் பண்ணுறது. நலமீன் வாட்டர் ஜக் இருக்குது. கிளாஸ் பாட்டில்லாம் இருக்குது. பிராண்டட்னா 399 வருது. நலமீன் வாட்டர் ஜக்கு ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு வேணும் உனக்கு. இது கொஞ்சம் டல் ஃபினிஷாக. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபைபர். ஆமாம். இது ஃபைபர் ஐட்டம். இதெல்லாம் வந்து செராமிக். செராமிக் டிஷ். இதெல்லாம் ஃபுல்லாகவே அந்த டேபிள் இதுங்கெல்லாம் சால்ட் பெப்பர் அந்த மாதிரி இதுங்கெல்லாம் அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி. இது கொஞ்சம் இது இல்லை டெரகோட்டா மாதிரியா? இது என்ன ரேட்டு? இது பார்க்கறதுக்கு இட்லி குண்டா மாதிரி இருக்குது. இது என்ன ரேட்டு? டோட்டல் 735 வருது. அவ்வளோ சின்னதாக இருக்குது. 735 இருக்கு. செட்டாக வரும். நீங்கள் எல்லாமே எல்லாம் சேர்த்தா இருக்கும். செட்டாக இருக்கும். பிளேட் இருக்கு. கோரல் பிராண்டட். ஒரு பீஸ் 500 வரும். சைஸ் 699 ஈச் பிளேட். மைக்ரோவேவ் வைக்கலாம். அவசியத்தில் உடையாது. லைட் வெயிட் பிளேட். மைக்ரோவேவ்லையும் வைக்கலாம். மைக்ரோவேவ் வச்சு ரீஹீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு 200 அப்படி வரும். இது மைக்ரோவேவ்ல வைக்கிறதுனால இது 500 வருது. இந்த மாடல் இது கோரல் பிராண்டா. இது 646 வருது. இந்த பிளேட் பார்த்து போட்டு போகிறீங்க. இதெல்லாம் ரேட் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கம்மியாக இருக்கும். இது 190 பாருங்க. 119 தான் இருக்கு. வேற பிராண்டு. இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். வெயிட்டாக இருக்கும். லைட் வெயிட்டு 119 இருக்கு. 119 இது மைக்ரோவேவ்ல வச்சு ஹீட் பண்ணுறதுனால அதெல்லாம் 500 போகுது. இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த செராமிக் அது இது முடிஞ்சு. இதுங்கெல்லாம் இதில் கம்மி ரேட்டில் கூட இருக்குல்ல இந்த கப்பில் எல்லாம். இதெல்லாம் ரேட்டு கூட வரும். மெலமீன் வைக்கிறது. மெலமீன் ஏர் டைட்டாக இருக்கும். ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். 75 வரும். முடியாது கீழே வந்தாலும் ஏர் டைட்டாக இருக்கும். இதெல்லாமே வந்து இங்கே நம்ம வெளியில் பார்த்ததே கொஞ்சம் உள்ள இருக்கும் இல்லை? கப்பன் சாசர் சூப் செட்டு அந்த மாதிரி பவுல் செட்டுங்க. இதுதான் அந்த இது இல்லை அந்த கிளாஸில் நம்ம எவர் சில்வரில் பார்த்தோமே அந்த கப்பு. இது கூட இதில் கூட அந்த அவங்க அந்த இது வச்சுருக்காங்க. ஹீட்டு வெளியில் இது மாதிரி ஸ்டே ஆகிற மாதிரி.
இதெல்லாம் கம்மி. இதெல்லாம் கம்மி ரேட்டு முன்னே வரும்போது பார்த்துருக்கேன் நான். அது இதெல்லாம் வந்து 27 தான் இல்லை? 27. செராமிக் பவுல் 69 வரும். மைக்ரோ வச்சு ரீஹீட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இதில் இன்னும் அதிக ரேட்டில். இது எப்படி நம்ம இது மைக்ரோ ஸ்பேஸ் பண்ணியிருக்கீங்களா பின்னாடி? இல்லை ஃபேஸ் பண்ணல, அது யூஸ் பண்ணலாம். செராமிக் மைக்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓஹோ சரி. எல்லா செராமிக்குமே வைக்கலாமா மைக்ரோவில்? வைக்கலாம். நான் குறிப்பிட்டது வைக்கலாம். அதுதான் அதுக்கு நம்மளுக்கு தெரியணும்ல இது வைக்கலாம் வைக்கக்கூடாதுன்னு. இல்லை இதில் போட்டு இல்லை, ஆனால் மைக்ரோ வைக்கலாம். கம்பெனியில் அது வந்தது இல்லை. கம்பெனி இருந்தாலும் எடுத்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா நீங்கள் எல்லா செராமிக்குமே வைக்கலாம் சொல்கிறீங்களா? கொஞ்சம் கனமாக இருக்கணும். ஆமாம், இது கனமாக உள்ளது, வெயிட்டாக தான் இருக்கும். இது கோரல் பிராண்டுனால ரேட்டு 290 வருது. இது ஒரு பீஸ். இது எல்லாமே ஸ்டார்டிங் வந்து 8 rupees இருந்து 8 rupeesங்களா? அது ஒன்லி 8 rupees தான். ஆனால் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 8 இருக்கு, 14 இருக்கு, 15, 16 அந்த மாதிரி ரேட்லாம் இருக்கு. 8, 14, 15 அப்படி இருக்குங்க. 27, 26 எல்லாம் இருக்கு. எல்லாம் இதுங்கெல்லாம் கூட இன்னும் கம்மி தான் நினைக்கிறேன். 21 அது. இது ஸ்பூன் பேஸ்கெட் செராமிக்ல. இது 122 வருது. ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம். ஸ்பூன்ல பென் ஹோல்டரும் யூஸ் பண்ணலாம். இந்த கிளாஸ் டம்ளர் இருக்கு. வந்து நம்ம அந்த சைடில் விட்டுட்டோம்ல, இங்கே வைக்கலாம். இது எல்லாமே கிளாஸ். இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன ரேட்டு? கிளாஸ் பிளேட். இது சும்மா சர்வ் பண்ணுறது யூஸ் பண்ணுறது தான். 50 rupees வருது. இது சும்மா கோஸ்டர் டீ கப்ஸ் வச்சுக்கிறது 31 வரும். ஆயில் டிஸ்பென்சர் இது பெப்பர் மில்க் மிளகு தூள் பண்ணுறது. இதில் காப்பரில் இருக்குது. ஆமாம், காப்பர் போட்டுட்டு தான். இது வந்து 595 வருது. பெப்பர் தூள் பண்ணுற மிஷின். உட்டு இதில் உட்டு 628. இது என்ன நல்லா இருக்குது இந்த ப்ளூ. 537 இருக்குது. 6 பீஸ். அது ஓ 6 பீஸும் சேர்த்து இந்த ரேட்டுங்களா? இதெல்லாம் டிஸ்பிளே ஒரு பீஸ் சாம்பிள் வச்சுருக்கோம். 5 பீஸ் சேர்ந்து தான் அது வந்து 537. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக. வித் அந்த சாசரோடு சேர்த்து தானுங்களா? அது சாசர், இது சாசர் வராது. சாசரோடு சேர்த்துது 889. இதுவும் நல்லா இருக்கு. இதெல்லாம் 6 பீஸ் ரேட்டு. இது வந்து என்ன ரேட்டு? 917. ஆமாம், கிளாஸோட குவாலிட்டினால அந்த ரேட்டு இருக்கும். வியோ பிராண்ட். இதுவும் வந்து நல்லா சிங்கிள் பீஸ். இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களா அந்த ஃபைபருங்களா? இல்லை, இது கண்ணாடி கிளாஸ். சும்மா ஸ்டோரேஜ் கிச்சன் யூஸ் பண்ணுறதுக்கு. இது ப்ரைஸ் வந்து 126 வருது. ஈச் 120. ஈச். இதில் வந்து 500-600 ரெகுலர் கிளாஸ் பாட்டில். இதுங்கெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன அதெல்லாம் என்ன ரேட்? அது அந்த குட்டி குட்டியாக இருக்குங்களா? இது ஃபைபரு. ப்ரைஸ் வந்து 32 வருது. ஒயின் யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் ஃபைபரு. ஜூஸ் டம்பர் 63 வரும். அது சும்மா கிளாஸ் பவுலு, சும்மா டேபிள் வச்சு சர்வ் பண்ணுறது, சட்னி அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம். இது ஃபைபருங்களா? இதெல்லாம் கிளாஸ். அவ்வளோ சின்ன சைஸில் ஃபைபர் இருக்கா? ஃபைபரில் இல்லை, கிளாஸில் தான் இருக்கலாம். இதெல்லாம் இது ஸ்டோரேஜ் ஆயில் இல்லை க்ரீம் ஏதாவது எடுத்து போகிறதுக்கு வெளியே. ஆனால் கிளாஸு ப்ரைஸ் வந்து 45 வருது. இதெல்லாம் ஃபைபர் டிஷ்ஷு. நாங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வேறு மாடல். இதெல்லாம் ஃபைபர். ஃபைபர். இது 928 வருது. ஃபைபர் ஏர் டைட்டாக இருக்கும். பவுடர் ரேட்டு போட்டாலும் எதுவும் உள்ள எறும்பெல்லாம் போகாது, டைட்டாக இருக்கும். கிளாஸ் 2 kg வரும். ட்ரியோ பிராண்ட். 2 kg ட்ரியோ பிராண்டு 333 வரும் ப்ரைஸு. இது ஃபைபரா? ஆமாம், ஃபைபர். ஃபைபரில் சோப் டிஸ்பென்சர். சோப்பு அந்த ஆயிலெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 869. ஆமாம், லிக்விட் சோப் யூஸ் பண்ணுறது 869 இருக்குது. இது காஸ்ட்லி. இது கம்மி ரேட்டில் வேணால் கம்மியாகவும் இருக்கும். இது 512 வருது. இல்லை டிரான்ஸ்பரண்ட்டு. இல்லை கிளாஸும் இருக்குது. கிளாஸ் ஸ்டீலு
இது ஸ்டீல் காப்பர் கோட்டிங்கு. இது 487 வரும். ரொம்ப டிஷ்யூ பேப்பர் வைக்கிறது, டேபிள் டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுறது. ப்ரைஸ் வந்து 380 வரும். ஃபேன்சியாக வரும். இதுவும் ஃபைபருங்களா அந்த பாட்டில்? கிளாஸ் ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம். எல்லாமே கிளாஸ் பாட்டில் ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் பாட்டில் தான். இது எல்லாமே கிளாஸ் ஃபுல் ஸ்டோரேஜ் தான். கிளாஸ் ஐட்டம். என்ன ரேட் இது? இது இந்த பிராண்டு எல்லாம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். 37. இது 37. இதெல்லாம் இன்னும் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவும் 37 இருக்குது, சின்னதும் 37 இருக்குது. ஒரு செட்டாக இருக்குமோ? இல்லை, தப்பாக 48 வருது. இதெல்லாமும் வந்து ஃபைபருங்களா இல்லை? இது எல்லாம் கிளாஸ் தான். இது பிராண்டடு போரசன் பிராண்டு. இது போரசன். போரசல் ஏர் டைட்டாக இருக்கும். 328 வருது. இது ப்ரெஸ்ஸிங் டைப்பு, லைட் வெயிட் கிளாஸ், எல்லாம் ஏர் டைட்டாக வரும். ஆமாம், போரசல் 613 வரும். இதுங்கெல்லாம் இந்த மாதிரி நட்ஸ் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம்ல, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த மாடல் வந்து கிச்சன் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். கிச்சா இது உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டீல் கொடுத்துருக்காங்க வெளியே அவுட் சைடு. நம்ம பார்த்தா டக்குன்னு தெரியறதுக்காக என்ன போட்டிருக்கோம். ரெண்டாவது 333 வரும் ப்ரைஸ். ஜூஸ் செட்டு, வாட்டர் ஜக்கு 6 டம்ளர் வரும். 744 வரும். ஸ்டாண்டு, பாத்ரூம் ஸ்டாண்டு, அதெல்லாம் பாத்ரூம் வச்சு யூஸ் பண்ணுறது 328 வரும். இதெல்லாம் இந்த இதுங்க யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர்ஸு, இந்த இதுங்கெல்லாம். இது பார்க்க மாட்டேன் பிளேட்டு. இப்போ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக வந்திருக்கு. இது 10 பீஸ் வரும். ப்ரைஸ் வந்து 150 வருது. ப்ரைஸ் 10 பீஸ் இருக்குது. இதுங்க எல்லாமே அந்த யூஸ் அண்ட் த்ரோ இதுங்கெல்லாம். ஆமாம், இது இப்போ புதுசாக வந்திருக்கு. கரும்பு சக்கை, கரும்பு வேஸ்டேஜில் யூஸ் பண்ணது. இது கரும்பு வேஸ்ட்டு இதில் வேஸ்டேஜில் யூஸ் பண்ணுறதுங்களா? பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குல்ல? இல்லை, கரும்பு ஒரிஜினல் தான். என்ன ரேட் இது? இது வந்து 110 வரும். 25 பீஸ் வரும். 25 பீஸ் வருதுங்களா? ஆமாம், கரும்பு சக்கை இதையும் யூஸ் பண்ணலாம் ரெகுலராக. இது எல்லாம் பேப்பரு 30 பீஸ் வரும். ப்ரைஸ் வந்து 67. டிஷ்யூ பேப்பரு, இதுங்கெல்லாம் டிஷ்யூ பேப்பர் பிராண்டு. 6 பீஸ் வரும். டாய்ட் ரோல் 6 பீஸ் வரும். 195 வரும். சிங்கிள் வந்து 69 வருது. பேப்பர் பிளேட்டு இதெல்லாம் பேப்பர் கப்ஸு இதெல்லாம் பேப்பர் கப்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா ஒன்னோட ரேட் சொல்லுங்க. 83 வருது. 50 பீஸஸ் வரும். இதெல்லாம் ஃபுல்லாக அந்த இது இப்போ கல்யாணத்தில் அந்த ஆமாம் பந்தியில் யூஸ் பண்ணுறது, பந்தியில் ஃபுல்லாக டேபிள் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க. 182 வருது. 100 மீட்டர். இது 15 டேபிள் போடலாம். வீட்டிலே கூட நம்ம டேபிள் வாங்கி போட்டலாம் போது. ஆமாம், பேப்பரு 4 நாளைக்கு ஒரு முறை தூக்கி போட்டலாம் அதை. ஓ, நம்ம இங்கே விட்டுட்டோம். அங்கே எல்லாம் இருந்தாங்கன்னு போயிட்டோம் பாரு. இங்கே இருந்து இது என்னது? இது வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது. ஸ்டிக்லாம் மிஸ் ஆகிட்டு இருக்கு. ஸ்டிக்கு வரும் அதில். ஃப்ரூட்ஸ்லாம் குத்தி சாப்பிட்றது. ஐயோ, இது ஃப்ரூட்ஸ். இதுக்கு இது ஸ்டிக் வச்சுட்டு அதில் இது பண்ணுறதுக்காக. இதுங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. இதெல்லாம் 15 ருபீஸ் தான் இந்த கப்பு. ஆனால் நல்லா கனமாக இருக்குது. செராமிக் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. 15 ருபீஸ், 8 ருபீஸ் எல்லாம் இருக்குது. 34 வரும் பிக் சைஸில். இது மைக்ரோவேவ் வச்சு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கனமாக இருந்தால் மைக்ரோவேவ் வச்சிடலாம். 26 வரும். இந்த ஒயிட் கலரில் உள்ளது இருக்குது. ஒயிட் கலர் 45 வருது. இது மைக்ரோவேவ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இதுங்க எல்லாமே அதுக்கு கிளாஸ் செட்டு. இதுங்கெல்லாம் உள்ள நீங்கள் வெளியிலேருந்து வச்சுருக்கிறது தான். அது உள்ள கொஞ்சம் வேறு மாதிரி மாடலில் இருக்கும்ல. இவ்வளோ அது என்னென்ன கலரில் வருது? அது 5 பீஸ் வரும். 1585 வருது. 1585க்கு 5 பீஸ் வருதுங்களா? 5 பீஸ் வருது. இது வந்து இப்போ என்னென்ன கலர்லலாம் வருது? அது ஆரஞ்சு, க்ரீன் அந்த மாதிரி எதுவும் வர்றது இல்லையா? நான் இங்கேருந்து ஆரஞ்சு தான் அந்த மாதிரி வாங்கிட்டு போனேன். சிங்கிள் தான் இருக்கு. எல்லாம் இந்த டிசைன் மட்டும் மாறும். 3 டிசைன்ஸ் வரும். என்ன சொன்னீங்க இது ரேட்டு? சிங்கிள் பீஸ் 185 வரும். 185. ஆமாம், மெட்டல். ஏர் டைட்டாக இருக்கும். பவுட்ரு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 78 வரும். ப்ரைம் கம்பெனி நல்லா இருக்கும். லிக்விட் ஐட்டம்லாம் கூட யூஸ் பண்ணால் ஏர் டைட்டாக இருக்கும். 38 ருபீஸ். அந்த இடம் இருக்கும்.
இதுங்கெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸுங்க ஸ்டோரேஜ் தான் ஃபுல்லாக மெடிசின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் இதில் 5 kg வரும். 5 kg 301 நல்ல பெருசாக அரிசி இதுங்கெல்லாம் போட்டு வச்சுக்கலாம்ல. ஸ்நாக்ஸ் எல்லாமே 94 அப்படி தான் இருக்குது. 100, 94, 89 அந்த மாதிரி இருக்குது. இவங்களாம் குட்டி குட்டி குட்டியாக நல்லா இது பண்ணிக்கலாம். எந்த ஸ்டோரேஜ் வேணால் வச்சுக்கலாம். வெளியூர் போகிறதுக்கு ஸ்நாக்ஸுக்கு எல்லாமே. டப்பர் வராது. டப்பருக்கு அடுத்த குவாலிட்டி கம்பெனி வந்து நயாசா ஏர் டைட்டாக இருக்கும். எதுவும் ப்ராப்ளம் வராது, நல்லாயிருக்கும். மைக்ரோ வச்சு ரீஹீட் பண்ணிக்கலாம். இது எடுத்துகிட்டு இரிகேட் பண்ணிக்கலாம். அதை மைக்ரோ வச்சு யூஸ் பண்ணலாம். 65 வரும் ப்ரைஸு. ஏர் டைட்டாக இருக்கும். என்னது நயாசா பிராண்ட் நேம். இந்த மைக்ரோவேவ் மாதிரி இருக்குது பார்த்தா. லஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அதோடைய இது எல்லாம் சேம் இருக்குது. அதனுடைய லிட்டு வந்து நல்ல டைட்டாக இருக்குது. இந்த இதுக்கு வர மாதிரி இதெல்லாம் அப்படியே தான். இதுங்கெல்லாம் ஆயில் கேன்ஸு இந்த இதுங்கெல்லாம் இல்லை. எல்லாம் ஸ்டோரேஜ் தான். ஸ்டோரேஜ் தான். ப்ரைம் கம்பெனி 143 வரும். ஸ்லிம்மாக இருக்கும் பாக்ஸ். இது வந்து எவர் சில்வரில் வந்துட்டு அது மேலே இது இதில் மேலே லிட்டு வந்து பிளாஸ்டிக் லிட்டு வரும். இது ஏர்டைட்டாக இருக்கும். லஞ்சும் கொண்டு போகலாம். ஆகாது. லிக்விட் இது மாதிரி இதுங்கெல்லாம் அந்த லிக்விட் எடுத்து போகிறதுக்கு இதாகும். யூஸ் பண்ணிக்கலாம். இதாகாது உங்களுக்கு. ப்ரைஸ் வந்து 169 வருது. 126 இருக்குது. இது மசாலா பாக்ஸு. மசாலா பாக்ஸ் வந்து 194 வருது. அப்படியே எனக்கு ஒரு சின்ன ஹாட் பேக் ஒன்று எடுங்களேன். ஒரு எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிற பையனுக்கு தான் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்காக. என்ன ரேட் இது? மில்டன் தான். மில்டன். ப்ரைஸ் 261 வருது. இதே பிக் சைஸ் வேணாலும் இருக்குது. ஒரு ஸ்மால் சைஸ் வேணாலும் இருக்குது. இல்லை இதெல்லாம் ஸ்டீல் வேணாலும் ஸ்டீலில் இருக்குது. ஃபுல் ஸ்டீலில் இருக்கும். அவுட்ரும் ஸ்டீல். எது வெளியில் வெதர் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்க கண்ட்ரிஸ் இல்லைன்னா எது பெஸ்ட்டு? பிளாஸ்டிக் வெளியே. ஏன்னா மெட்டல் வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து இது வரும்னு நினைக்கிறேன். அதாவது பிளாஸ்டிக் வெளியில் இருந்தால் தான் உங்களுக்கு கூல் ரொம்ப உள்ளே போகாது. வெளியில் மெட்டல் கோட்டிங் வந்தோன்னா உங்களுக்கு வந்து இது போக சான்ஸ் இருக்குது, சில்னஸ் உள்ளே போக. சரி, அது டபுள் சீல். ஆனால் ஹீட்டாக போனால் வெளியே தெரியாது. அதில் தெரியும் வாய்ப்பு இருக்குது. இது வெளியே தெரியாது. ஏன் உடைய போகுது? அது அப்படி இல்லை. அங்கே வர்றது எல்லாமே உனக்கு கூல் கண்ட்ரீஸ்லாம் வந்து வெளியில் இந்த மாதிரி மெட்டல் தான் கொடுத்துட்றாங்க. அப்படியே மதியத்துக்குள்ளே ரைஸ் வரைச்சி போகுது அப்படின்றாங்க. டபுள் ஸ்டீல் இது திக்னஸ் உள்ளது. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஹாட் பேக்கு இல்லை எனக்கு எதுக்கும் இது கொடுங்க. இது என்ன ரேட்டு? 258 வருது. இல்லை, அந்த வெளியில் பிளாஸ்டிக் கோட் வந்தால் தான் ஹீட் உள்ளே போகாதுன்னு எனக்கு தோணுது. அதனால் கேட்குறேன். சைஸ் போனால் பெருசு இருக்குது. அந்த சைஸே கொடுங்க. அதுக்கு மேலே இது பண்ண முடியாது. அது மேலே இதுவும் இருக்குது, ஒரு லிட் இருக்குது. அது மேலே நம்ம வெஜ் கூட வச்சு அனுப்பலாம். லிட்டோட வேறு பீஸ் தட்டுமா? வேறு பீஸ். ஆமாம், அது கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இல்லை.
அதுக்கு மேலே லிட் இருக்கா பாருங்க. ஆ இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இது கொடுங்க. நீங்கள் வாங்க இப்படி கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம். இது ஸ்ப்ரவுட் பாக்ஸ் இல்லை இது. என்ன ரேட் இது? இது சிங்கிள் லேயர் வந்து 300 வரும். 363 வருது சிங்கிள் லேயர். ஃபைபர் மெட்டீரியல். இது சிங்கிள் லேயரு. இதிலே ட்ரிபிள் வேணா 700 சம்திங் வரும். சோக் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு மேலே போட்டுட்டோம்னா நம்ம அந்த தண்ணி எல்லாம் அங்கே இதில் ட்ராப் ஆகிடும். உள்ள அந்த ரெட் கலர் கேப்புக்குலாம் எடுத்து விட்டிங்கன்னா தண்ணியில் ட்ராப் ஆகிடும். மறுநாள் பயிர் முளையிட்டு இருக்கும். 4 hours நீங்கள் ஊற வச்சுக்கணும் தனியாக. தண்ணி ஊற வச்சு அது இதுங்கெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸுங்க தான் இல்லை. இந்த மாதிரி எல்லாமே 30 rupees, 50 rupees, 100 rupees, 200 rupees அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் மைக்ரோவில் வச்சு இரிகேட் பண்ணுற பவுல். மைக்ரோவில் வைக்கலாம். குழம்பு அந்த மாதிரி ஏதாவது சூடு பண்ணுறோம்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் 33. அந்த சைட் போயிடலாம். இதெல்லாம் இதெல்லாம் என்ன ரேட்டு? இல்லை வெஜிடபிள் ராக்கு 4 ஸ்டெப்ஸ் வரும். என்ன ரேட்டு வந்து 357. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல? ஸ்ட்ராங்காக உள்ளது. இது 4 ஸ்டெப்பு. இது ப்ரைஸ் 1535 வருது. இதுவும் அந்த மாதிரி சும்மா இது மாதிரி தான், ரேக் மாதிரி. ரேக் மாதிரி தான். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் 1000ல் இருக்குது. இல்லைனா 300ல் கூட இருக்குல்ல? 5 ஸ்டெப்ஸுக்கே 300க்கு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி கம்மி. லைட் வெயிட் எல்லாம் வச்சுக்கலாம் அதில். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆமாம், ஸ்ட்ராங்காக உள்ளது. இது ப்ரைஸ் வந்து 800 இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கடகடான்னு சொல்லுங்கள். பேக் சைடு கவர்லாம் லாக் பண்ணுறது ப்ரைஸ் 28 வரும். சேர் புஷ் இந்த லேப்டாப் கடியில் ஒட்டிக்கலாம். கிராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. டோர் ஸ்டாப்பர், சேர் புஷ், இது கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணுறது குழந்தைங்க டிஸ்காமல் இருக்கிறதுக்கு. இதெல்லாம் அந்த யூஸ் தான். மொபைல் ஸ்டாண்டு, வால் ஸ்டிக்கர் ஓகே, ஸ்டாண்டு அந்த எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி எலி பூச்சிலாம் வராமல் இருக்குது. வைப்பர் மிஷின். டவுஸ் வந்து 200 வருது. இந்த மாதிரி இது கூட எனக்கு ஒன்று கொடுக்கலாம். ஒரு இது இந்த மாதிரி இதில் இல்லைங்களா? லூஸில் லூஸில் எனக்கு ஒரு 2-3 கொடுக்கலாம். ஷவர் கேப் இருக்குது. ப்ரைஸ் 50 rupees வரும். இது 6 பீஸ் உள்ளது இருக்குது. 6 பீஸ் வந்து 42 வருது. 6 பீஸ் இருக்குது. கிச்சன் ஓட்டுற ஸ்டிக்கு, கேஸ் ஸ்டவ் பேக் சைடில் ஓட்டுறது, ஆயில் கரை படாமல் இருக்கும். ப்ரைஸ் வந்து 27. நீங்கள் அப்படியே தொடச்சிக்கலாம் ஸ்பாஞ்சில். ஆயில் கரை போயிடும். 27 வரும். 27 ஆமாம். ஸ்வீட்டாக வரும். தொடச்சிக்கலாம்ல? அது கூட ஒன்று கொடுங்க எனக்கு. பெஸ்ட்டு தான். இது ஸ்மால் சைஸ் இருக்குது. இது வந்து அடுப்பு அளவு இருக்கும். இது வந்து அடுப்பு கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இவ்வளோ லாங்கில் வரும். இது ஸ்மால் சைஸ் வந்து 20 rupees. பிக் சைஸ் 27 வரும். இது கொடுங்க எனக்கு 20 rupees. இந்த மாதிரி எவ்வளோ சைஸ் வருது? அது கரெக்டாக கேஸ் ஸ்டவ் அளவு கரெக்டாக. அது இதோட பெருசாக? அது பெருசு. அடுப்பு அளவு கூட பெருசாக இருக்கும். அப்போ அது கொடுங்க. அது கொடுத்துட்டுமா? கலர் வேற எங்காவது கூட நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிற சான்ஸ் இருந்தால் அந்த இடத்துலலாம் ஓட்டலாம். வேறு டிசைன் வெஜிடபிள் போட்டுருக்குமா? அது எடுத்துட்டுமா? இது இந்த மாதிரி இந்த டிசைன் வரும். இந்த மாடலு வேறு இந்த மாதிரி இருக்குது. ஃபுட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி அதை கொடுங்க. அதை கொடுங்க. அப்புறம் இதுங்கெல்லாம் ஸ்டோரேஜ் தான். ஒன்றுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதெல்லாம் என்ன ரேட்டு? இப்போ ஆஃபரில் இருக்குது. 3 பீஸ் செட்டு 358 வருது. ஆஃபரில் இருக்குங்களா? 3 பீஸ் இருக்குங்களா? உள்ள 3 பீஸ் இருக்குது. இது முன்ன ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 500 கிட்ட வந்துருக்கும். கரெக்டாக பார்த்தீங்களா? 664. இப்போ 358 வருது. இது என்னது? லெதர் நம்ம போட்டு எப்படி இருக்குது? சும்மா நியூஸ் பேப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரே கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ண வேணாம். ஏற்கனவே நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்ற மீனிங் தான் அந்த பட்டன். ஸோ நீங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ணுங்கள். தேங்க்யூ.